தலைப்பு செய்திகள். சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 627ஆக அதிகரிப்பு. அனர்த்தத்தின் பின்னர் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து அவதானம். 4 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து சிகப்பு எச்சரிக்கை. பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது குறித்து ஜனாதிபதியின் அறிவிப்பு. இந்தோனேசியாவில் சென்ஜார் புயல் 900 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். டிட்வா புயலினால் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 627ஆக அதிகரித்துள்ளதாகவும் அனர்த்தங்களால் 190 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்று மதியம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலவிய சீரற்ற வானிலையால் நாட்டின் 25 மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 6,11,530 குடும்பங்களை சேர்ந்த 21,79,138 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 27,663 குடும்பங்களை சேர்ந்த 89,857 பேர் 956 பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 4,517 வீடுகள் முழுமையாகவும் 76,066 வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளதாக அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்பட்ட அனர்த்த நிலைமையின் பின்னர் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என தொற்று நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலைமையில் கொதிக்க வைத்த நீரை பருகுவது மிகவும் முக்கியமானது என அப்பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் அதுல லியனபத்திரன தெரிவித்துள்ளார். அத்துடன் குடிநீருக்காக பயன்படுத்தப்படும் கிணறுகள் வெள்ள நீரால் நிரம்பி வழிந்திருந்தால் அவற்றை மீண்டும் பயன்படுத்துவதற்கு முன்னர் முறையாக சுத்தம் செய்து குளோரின் இட்டு தொற்று நீக்கம் செய்த பின்னரே பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விசேட வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டினார். மேலும் உணவின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் குறித்து கவனமாக இருக்கையில் சமைத்த உணவுகள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். சுத்தமாக உணவை சமைப்பதுடன் வயிற்றுப்போக்கு போன்ற நோய் நிலைமைகளை கொண்ட ஒருவர் உணவு சமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபடக்கூடாது என்றும் விசேட வைத்திய நிபுணர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உணவு தயாரிக்கும் நேரம் மற்றும் உண்ணும் நேரங்களை பொறுத்தும் உணவு நஞ்சாக கூடும் என்றும் அதற்கமைய உணவு சமைத்ததிலிருந்து 4 மணித்தியாலங்களுக்குள் உணவை உட்கொள்வது மிகவும் சிறந்தது என்றும் உணவருந்தும் முன் கைகளை நன்றாக கழுவுவது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த விசேட வைத்திய நிபுணர் அதுல லியனபத்திரன பல இடங்களில் நீர் தேங்கியுள்ளது, சேறு தேங்கியுள்ளது. இது எலிக்காய்ச்சல் பரவுவதற்கு மிகவும் ஏதுவான சூழலாகும். எலிக்காய்ச்சல் என்று கூறினாலும் எலிகள் மட்டுமல்லாது நாய்கள், மாடுகள் மற்றும் பன்றிகளின் சிறுநீரிலிருந்தும் நீர் அசுத்தமடையக்கூடும். அந்த அசுத்தமான நீர் எமது உடலில் உள்ள வெட்டுக்காயங்கள், சிராய்ப்புகள் அல்லது காயங்கள் மூலமாகவும் உடலுக்குள் உட்செல்லக்கூடும். வெள்ளப்பெருக்கிற்கு உள்ளான அனைத்து நபர்களுக்கும் வழங்குவதற்காக டாக்ஸிசைக்ளின் எனும் மருந்தை நாம் விநியோகித்துள்ளோம். அந்த மருந்து வில்லைகளில் 200 மில்லிகிராமை உடனடியாக உட்கொள்ள வேண்டும். சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டாலோ அல்லது உங்கள் வீடு நீரில் மூழ்கி இருந்தாலோ வாரத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து இந்த மருந்தளவை உட்கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் நேற்று மாலை வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலேயே இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் பாத்ததும்பர, பாத்த ஏவாஹெட்ட, அரிஸ்பத்துவ, தொலுவ, தும்பனே, பூஜாபிட்டிய, உடுනුவர, கங்கவட்ட கோரல, அக்குரணை, மினிப்பே, உடபலத்த, ஹத்தரியலத்த, குண்டசால, பண்வில, மெததும்பர, உடுதும்பர, தெல்தொட்டை, பஸ்பாகே கோரலை ஆகியவையும், கேகாலை மாவட்டத்தில் புலத்கொஹபிட்டிய, மாவனெல்லை, அரநாயக்க, கலிகமுவ, வரக்காபொல, கேகாலை, யட்டியாந்தொட்டை, ரம்புக்கண மற்றும் பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள். குருநாகல் மாவட்டத்தில் ரிதிகம, அலவ, மாவத்தகம, மல்லவபிட்டிய மற்றும் பொல்காகவெல பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள்.
மாத்தளை மாவட்டத்தில் ரத்தொட்டை, வில்கமுவ, லக்கல பல்லேகம, அம்பங்கங்க கோரல, உக்குவெல, மாத்தளை, நாவுல, பல்லேப்புல மற்றும் யட்டவத்த பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மாத்தளை மாவட்டத்தில் டிசம்பர் மாதம் 16ஆம் திகதி முடிந்தவரை பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாத்தளை மாவட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவது குறித்து மாத்தளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளின் மாணவர்களை அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கல்வி கற்பதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறும் கல்வி அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலையில் உள்ள பிள்ளைகளின் உள ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக மாத்தளை மாவட்டத்தின் 11 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 500 குடும்பங்களை சேர்ந்த 11,804 பேர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மாவட்டத்தில் இயங்கும் 44 பாதுகாப்பு மையங்களில் 4,113 பேர் தங்கியுள்ள நிலையில் 119 வீடுகள் முழுமையாகவும் 2,618 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டியிலிருந்து கொழும்புக்கு புகையிரதத்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு இன்று காலை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. புகையிரத பருவ டிக்கெட்டுகளை பயன்படுத்தி இந்த சிறப்பு பேருந்துகளில் பயணிக்க முடியும் என்று அதன் தலைவர் PA சந்திரபால தெரிவித்துள்ளார். மலாக்கா நீரிணை மற்றும் தெற்கு அந்தமானை ஒட்டிய பகுதியில் உருவான சென்யார் புயல் தாய்லாந்து, இந்தோனேஷியா நாடுகளின் கரையை கடந்து கானாமலையை சென்றடைந்துள்ளது. இந்தோனேஷியாவில் சென்யார் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 900ஐ கடந்துள்ளது. மேலும் 410 பேர் மாயமாகியுள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. கடந்த வாரத்தில் இந்தோனேஷியா, இலங்கை, மலேசியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் முழுவதும் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகளில் 1790க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அலஸ்காவின் ஜுனாய்விலிருந்து வடமேற்கே சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவிலும் கனடாவின் யூகோனின் ஒயிட் ஹவுஸுக்கு மேற்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது ரிக்டர் அளவில் 7ஆக பதிவானது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்க மையம் கொண்டிருந்தது. இந்த நிலநடுக்கம் அலஸ்காவின் யாகுடாட், ஜுனாவ் ஆகிய இடங்களில் உணரப்பட்டன. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் பயங்கரமாக குலுங்கியுள்ளன. இதனால் மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர். பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்று பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடியாக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. மத்திய தரைக்கடல் பகுதியில் ஒரு படகில் அகதிகள் சிலர் கிரீஸ் நாட்டின் தீவான கிரீட்டுக்கு சென்றுள்ளனர். அப்போது அவர்களது படகு கடலில் கவிழ்ந்து மூழ்கியது. இதில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். படகு மூழ்கி கிடப்பதை அந்த வழியாக சென்ற துருக்கி கப்பலில் இருந்தவர்கள் பார்த்து மீட்பு குழுவினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அவர்கள் அங்கு வந்து கடலில் தத்தளித்து கொண்டிருந்த 2 பேரை மீட்டுள்ளனர். பலியானவர்களின் உடல்களையும் மீட்டுள்ளனர். இந்த அகதிகள் படகு எங்கிருந்து வந்தது என்பது தெரியவில்லை. பாகிஸ்தானில் ஜக்வார் எக்ஸ்பிரஸ் ரயில் மீதான தாக்குதல் முயற்சியை பாதுகாப்பு படையினர் சனிக்கிழமை அன்று முறியடித்துள்ளனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள நசிராபாத் பகுதியின் தண்டவாளத்தில் மேம்பட்டிருந்த வெடிக்கும் சாதனத்தை அடையாளம் தெரியாதவர்கள் வைத்ததாக செய்தித்தாள் ஒன்று வெளியிட்டுள்ளது. தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த சட்ட அமுலாக்க முகாமைத்துவத்தினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்துள்ளனர். பின்னர் வெடிக்கும் சாதனத்தை அவர்கள் பாதுகாப்பாக செயலிழக்க செய்தனர். இதற்கிடையில் பெஷாவரில் இருந்து குவாட்டா செல்லும் ஜக்வார் எக்ஸ்பிரஸ் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜகோபாபாத்தில் நிறுத்தப்பட்டது.
மற்றொரு ரயிலும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தது. நிலைமை சீரானவுடன் இந்த ரயில்களுக்கான சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலுசிஸ்தான் மாகாணத்தில் ஜக்வார் எக்ஸ்பிரஸ் ரயில் கிளர்ச்சியாளர்களால் அடிக்கடி குறிவைக்கப்படுகின்றன. முன்னதாக கடந்த மாதம் இதே பகுதியில் இதுபோன்றதொரு தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1985 சார்க் அமைப்பு இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம், இலங்கை, நேபாளம், மாலத்தீவு மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளால் உருவாக்கப்பட்டது. 1987 பெருவின் தலைநகர் லீமாவுக்கு அருகில் சென்று கொண்டிருந்த விமானம் கடலில் விழுந்து மூழ்கியதில் அதில் பயணம் செய்த பெருவின் உதைப்பந்தாட்ட அணியொன்றின் வீரர்கள் உட்பட 43 பேர் உயிரிழந்தனர். 2010 ஜப்பானின் கார்கோஸ் விண்கலம் வெள்ளிக்கோளை 80,800 கிலோமீட்டர் தூரத்தில் கடந்தது. 2013 லிட்டில் இந்தியா கலவரம். சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா பகுதியில் நிகழ்ந்த விபத்தை அடுத்து அங்கு கலவரம் மூண்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.